உங்களில் எத்தனை பேர் ஊறுகாய் லவ்வர்ஸ் இருக்கீங்க? சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ்னு எது கூட வேணாலும் சூப்பராக போகிற ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணலாமா? இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு நான் ஒரு 10 போல் பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். எடுத்த நெல்லிக்காவை வாஷ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீம் பண்ண நெல்லிக்காவை உங்களுக்கு பிடிச்சமான ஷேப் அண்ட் சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஊறுகாய்க்கு தேவையான ஒரு சிம்பிள் மசாலா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சூடான ஒரு வாணலியில் சேர்த்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலரில் ஆகி வாசம் நல்லா எழும்பி வரும். இந்த டைமில் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸ் பவுடரை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டாம், அப்போ தான் ஊறுகாயோட டெக்ஸ்டர் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அதே இரும்பு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காக உள்ளே போட்டு ஒரு 1 மினிட் ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. 1 மினிட் ஆன பிறகு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் நல்ல காரமாக இருக்கும், ஸோ எனக்கு 1 ஸ்பூனுமே போதுமாக இருந்துச்சு. இப்போ கூட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஃபைனலி நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணியிருக்கனால இதை நீங்கள் ஆயிலில் போட்டு வதக்கும் போதே ஒரு சூப்பரான அரோமா வரும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.